என் பேர் ஷண்முகநாத். இப்போ நம்ம VMware ஓவர்வியூ அதை பற்றினா என்னன்னு பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் வெர்ச்சுவலைசேஷன். வெர்ச்சுவலைசேஷன்னா என்ன, அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு. அது 1960s மெயின் ஃப்ரேம் ஹார்ட்வேரை வச்சு பெட்டர் யூட்டிலைசேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. VMware x86 பிளாட்ஃபார்மில் 1990 அட்ரஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி ஐடிக்கு நல்ல ஒரு சேலஞ்சிங்கான ப்ராசஸ். VMwareனா என்ன? வாட் இஸ் VMware? VMware ஒரு விர்ச்சுவல் மிஷின் சாஃப்ட்வேர். அது ஒரு இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ரன் ஆகும். சிங்கிள் கம்ப்யூட்டரில் மல்டிபிள் ஓஎஸ். அது எக்ஸலண்ட் டெஸ்டிங்க்கு, டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்முக்கு ஈஸியாக யூட்டிலைஸ் ஆகும். இது என்டர்பிரைஸ் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி டேட்டா சென்டருக்கு யூஸ் ஆகும். இட்ஸ் அ பெர்மனன்ட் ஷிஃப்ட். VMwareோட கம்பெனி அது வேர்ல்ட்ஸ் லீடிங் ப்ரொவைடர் ஆஃப் வெர்ச்சுவலைசேஷன் சொல்யூஷன்ஸ். அது 1998 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹெட் குவார்டர் அது யூஎஸ்ல CA 40 ஆஃபீஸஸ் இப்போ வேர்ல்டு வைடா இருக்கு. வித்தவுட் VMware இல்லாம எவ்வளோ சர்வர்ஸ் இருக்கு, அதில் ஈச் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகிட்டு இருக்கு ஹார்ட்வேரில். அதில் CPU யூட்டிலைஸ் ஆகிட்டு இருக்கு. அது எவ்வளோ தூரம் யூட்டிலைஸ் ஆகிறது வேஸ்ட் ஆஃப் இது சேம் பவர், ஹீட்டு, ஃபிசிக்கல் ஸ்பேஸு, கன்ஃபிகரேஷன், மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் வருது வித் VMware. VMwareலேருந்து அது ஒரு ஆர்கிடெக்சரில் வெர்ச்சுவலைசேஷன் லேயரில் ரன் ஆகுது. என்ன ஃபிசிக்கல் மிஷினில் ரன் ஆகிட்டு இருக்கிறதோ அது ஒரே மிஷின் ஸ்குள்ளார மல்டிபிள் VMs அட் அ டைம் ரன் ஆகுது. CPU யூட்டிலைசேஷன் டோட்டலாக 56%. அது என்னன்னாக்கோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ப்ரொவிஷனிங், disaster recovery, high availability, HA, automation, system management integration, adaptive data center oda process, automate and end-to-end IT process, டெஸ்க்டாப்ல இருந்து டேட்டா சென்டர் வரைக்கும். இதில் பார்ட்டிஷனிங் பண்ணுறோம், மல்டிபிள் VMs ஒரே இதில் ரன் பண்ணுறோம், ஐசோலேஷன் பண்ணுறோம். ஈச் VM இஸ் ஐசோலேட்டட். ஒவ்வொரு தனித்தனி VM ஐசோலேட்டாக இருக்குது யூனிக்கா. என்கேப்சுலேஷன் அது என்டையர் இது ஹார்ட்வேர் சிஸ்டம்லேருந்து கன்ஃபிகரேஷன் அந்தோட ஈச் VM ஃபைல் ரன் ஆகுது. ஹார்ட்வேர் டிபெண்டன்ஸாக இருக்குது. இது மல்டிபிள் வெண்டர்ஸோட ஹார்ட்வேர் டிபெண்டன்ஸா மாடிஃபிகேஷனோட இல்லாமல் இருக்கு. இதோட ஃபீச்சர் அப் டைம் அது 112-155 டேஸ்க்கு அப் டைமாக இருக்கு ஒரு VM. எதனாலனாக்கும் இந்த மாதிரி vMotion டெக்னாலஜியில் ஒரு ரெண்டு ஹார்ட்வேரில் ஒரு VMs ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு ஹார்ட்வேர் சப்போஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, இல்லை வேற ஃபிசிக்கலாக பவரோ இல்லை ஏதாவது ஆயிடுச்சுன்னா இன்னொரு இதுக்கு மூவ் ஆகும் அந்த VM. இதனால அந்த அப் டைம் ஆகுது கிடைக்குது. ஐடி ஆன் எனி டிவைஸ். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் எல்லா யூசர்ஸ்க்கும் மொபைலில் எனி டிவைஸில் அவங்களோட டெஸ்க்டாப்பு, அவங்களோட ஃபைல்ஸு எல்லாமே யூனிக்காக
அவங்களோட என்வாயர்மெண்ட் அப்படியே கிடைக்குது VMware வியூ ப்ராடக்ட்ல. மொபைல் டிவைஸ்ல இருந்து லேப்டாப், லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஐபேட்ல இருந்து. இது VMwareனா அதோட பேசிக்ஸ் என்ன டெக்னாலஜி ஃபண்டமெண்டல் அதாவது சொல்லலாம். அதுல வந்து விண்டோஸ், லைனக்ஸ் எல்லா ரெண்டுமே ரன் ஆயிட்டு இருக்கு. VMware டெஸ்க்டாப் அதுல வெர்ஷன்ல வந்து ஹோஸ்ட் ஒரு ஹார்ட்வேர்ல ஹோஸ்ட் OS மேல ஆன் டாப் ஆஃப் தட் நம்ம வந்து 2-3 OS ரன் பண்ணலாம். விண்டோஸோ லைனக்ஸோ மிக்சடா இன் எ சிங்கிள் ஹார்ட்வேர்ல. கெஸ்ட் OS அதாவது VMware சர்வர் வெர்ஷன்ல வந்து ஹார்ட்வேர் மேல சர்வர் வெர்ஷன் ESXi இன்ஸ்டால் பண்ணி அது மேல நீங்க மல்டிபிள் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ், லைனக்ஸ், சோலாரிஸ் சைமல்டேனியஸா ரன் பண்ணலாம். இதுக்கு VMware சர்வர். டெஸ்க்டாப்புக்கும் சர்வர் வெர்ஷன்ஸ்க்கும் என்ன கம்பேரிசன்? இது வந்து டெஸ்க்டாப் வெர்ஷன் வந்து ஹோஸ்ட் OS, அது சர்வர் வெர்ஷன் வந்து பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் எக்ஸாம்பிள். அதுல வந்து சர்வர்ல ஒரு இன்ஸ்டால் பண்ணுவோம். டெஸ்க்டாப் வெர்ஷன் வந்து வேற வெர்ஷன்ல ஒர்க் ஆகாது, இது வந்து ஒர்க் ஆகும். மேனேஜ்மெண்ட் வந்து இது யூசரே அந்த சிஸ்டம்ல யூஸ் பண்ற யூசரே கண்ட்ரோல் பண்ணலாம். சர்வர் வெர்ஷன் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரோ இல்லாட்டி அந்த வெர்ஷன் சர்வர் வெர்ஷன் என்ன டேட்டா சென்டர் கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து பிரைஸ் வந்து இது லோவா இருக்கும், டெஸ்க்டாப் இது ஹையா இருக்கு. VMware ப்ராடக்ட் எவாலுவேஷன். இதுல வந்து ஒரு டெஸ்க்டாப் 1999ல ஒர்க் ஸ்டேஷன் 1.0. இதுல வந்து ஃபியூஷன்னா வந்து மேக் ஓஎஸோட ரன் ஆகிறதுக்கு, பிளேயர் வந்து மல்டிபிள் OS வந்து ரன் ஆகிறதுக்கு. அப்புறம் VDM இதுல வந்து வெர்ச்சுவல் டெஸ்க்டாப். இதுல நீங்க வந்து மொபைல் யூசர்ஸ்க்கு அவங்க அப்ளிகேஷன் ஒரு வெர்ச்சுவல் OS மொபைலபிலிட்டியா கொடுக்கலாம். சர்வர் வெர்ஷன்ல வந்து GSX Server 1.0ல வந்து ஒரு ஹோஸ்ட் OSல இன்ஸ்டால் பண்ணி மல்டிபிள் OS இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ கரண்டா வந்து VMware Server 2.0 இருக்கு. ESX 1.0ல வந்து பேர் மெட்டல் இன்ஸ்டால் பண்ணி சர்வர் கிளாஸ்ல வந்து ESX இப்போ வந்து கரண்டா 4.1 இருக்கு. அதில் ESXi இருக்கு, அது வந்து ஃப்ரீவேர். மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து வெர்ச்சுவல் சென்டர். இதுல வந்து அட்வான்ஸ்டா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. vMotion, DRS, HA, பேக்கப் மேனேஜர், அப்டேட் மேனேஜர், இந்த மாதிரி சைட் ரெக்கவரி, லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட், ஸ்டேஜ் மேனேஜர், லேப் மேனேஜர். அதுல வந்து கம்பாசிட்டி பிளானர் ரன் பண்ணலாம். இதுல வந்து 3 இதுக்கான கம்பேரிசன் ஆஃப் 3 வெர்ஷன்ஸ். இதுல வந்து ஒர்க் ஸ்டேஷன், VMware சர்வர், VMware ESX சர்வர். இதுல வந்து ஹோஸ்ட் OS இருக்கு, ஒர்க் ஸ்டேஷன். VMware சர்வரும் ஹோஸ்ட் OSல தான் இன்ஸ்டால் ஆகும். VMware ESX வந்து பேர் மெட்டல் இன்ஸ்டால் ஆகும். ஹோஸ்ட் CPU வந்து இதுல வந்து x86, AMD இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும். இன்டெல் சப்போஸ் 64 பிட் 32 பிட் சப்போர்ட் பண்ணும். இதுவும் ESXவும் 32 பிட் சப்போர்ட் பண்ணும். ஹோஸ்ட் OS வந்து இதுல வந்து விண்டோஸ், லைனக்ஸ் போட்டுக்கலாம். ஒர்க் ஸ்டேஷன்ல VMware சர்வர்ல விண்டோஸ், லைனக்ஸ் போட்டுக்கலாம். இதுல வந்து அது பேர் மெட்டல்னால தேவையில்லை. ஒர்க் வித் அதர் வெர்ஷன்ஸ்ல வந்து இது ஒர்க் ஸ்டேஷனுக்கு ரன் ஆகாது. சர்வர் வந்து எஸ், ஆனா இது வந்து லெஸ், அதாவது அது குறிப்பிட்ட சில வெர்ஷன்ஸ் மட்டும்தான் அதுல ரன் ஆகும். அதாவது அந்த VMs கிரியேட் பண்ண வெர்ஷன்ஸ். ESX சர்வர்ல வந்து என்ன VMDK ஃபைல் எக்ஸாம்பிள் சொல்றேன், அது வந்து எல்லாமே ரன் ஆகும். சப்போர்ட் இது வந்து API வந்து எல்லா இதுலயும் சப்போர்ட் பண்ணும். இது வந்து
ஒர்க் ஸ்டேஷன் வந்து பெய்டு வேர். இப்போ கரண்டா வந்து $189 கிட்ட இருக்கு. இது ஃப்ரீவேர். எஸ், ESXi வந்து ஃப்ரீவேர் பெய்டு வெர்ஷன். இது GSX Server பத்தி சொல்றோம். இது வந்து இது பழைய வெர்ஷன் வந்து மல்டிபிள் சர்வர்ஸோ அதுல வந்து சிங்கிள் சிஸ்டம்ல ரன் ஆகும். இது வந்து சின்ன சைஸ் நெட்வொர்க், ஒரு டேட்டா சென்டர் எக்ஸாம்பிள் சின்ன சைஸ், அது வந்து ஒரு டெஸ்ட் ரன் பண்ணலாம். ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கிளைண்ட் சர்வர் என்வைரன்மெண்ட். இது விண்டோஸ் லைனக்ஸ்லயும் ரன் ஆகும். ESX சர்வர் வந்து என்டர்பிரைஸ் கிளாஸ் ப்ராடக்ட். இது வந்து வெர்ச்சுவல் சர்வர்ல வந்து கஸ்டம், அதாவது ஒரு கஸ்டம் லைனக்ஸ் கர்னல் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி அதை வந்து பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேர் மெட்டல் ஆர்கிடெக்சர். அப்படியே சர்வர் பார்ட்டிஷன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுல வந்து அலோஸ் மல்டிபிள் OS, அதாவது எத்தனை OS என்ன ஃபிளேவர்ஸோ ரன் பண்ணி இது டிப்ளாய் பண்ணலாம். VMware ESXi வந்து ஃப்ரீ வேர் வித் தின் ஆர்கிடெக்சர். ஆனா அதோட டிஸ்அட்வான்டேஜ் அன்பேரலைஸ்ட் செக்யூரிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி. இது வந்து ஒரு ஹார்ட்வேர் கம்பெனியோட பிசிக்கல் சர்வரோட எம்பெட் பண்ணி வருது. இது ESXi வந்து அதோட என்ன மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி கன்சோல் வருது அப்படின்னு பார்க்கலாம். ESX சர்வர்ஸ் வந்து சர்வீஸ் கன்சோல் யூஸ் பண்றோம் கமாண்ட் லைன் மேனேஜ்மெண்ட் டு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. ESXi வந்து ரிமோட் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்றோம். இதுல வந்து ரன்னிங் ஹார்ட்வேர் ஏஜென்ட்ஸ் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ். இது ESXi ஹெல்த் மானிட்டர் பண்றோம். இதுல இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் மானிட்டரிங் புரோட்டோகால், எக்ஸாம்பிள் ஏஜென்ட்லெஸ் மேனேஜ்மெண்ட் வயா CIM. இதுல வந்து ESXல வந்து ரன்னிங் தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸ் பண்ணலாம். ESXi வந்து ISV சொல்யூஷன்ஸ், அதாவது ஏதாவது ஒரு இன்டர்ஃபேஸ்ல வந்து கனெக்ட் பண்ணி அதோட கன்சாலிடேட்டட் பேக்கப் எடுத்து பண்ணணும். இப்ப பாக்குறது VMwareோட லைசன்ஸ் கேட்டகரி. இதுல ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. இதுல என்னன்னா எசென்ஷியல் இருக்கு, எசென்ஷியல் பிளஸ் இருக்கு, ஸ்டாண்டர்ட் இருக்கு, அட்வான்ஸ் இருக்கு, என்டர்பிரைஸ் பிளஸ். இது இந்த லைசன்ஸ்லாம் பெர் CPU லைசன்ஸ். இதுல வந்து ஒவ்வொரு ப்ராசஸர் ஒரு சர்வர்ல வந்து அந்த ப்ராசஸர் தகுந்த மாதிரி VMs ஹோஸ்ட் பண்ணி ரன் பண்ணலாம். இப்போதைக்கு விர்ச்சுவலைசேஷன் வந்து இந்த ஐடி வந்து கம்ப்யூட்டர் எப்படி பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் 98 to 2002ல ஹைப்பர்வைசர் S10 டெப்ளாய்மெண்ட்டுக்கு டெஸ்டிங் அதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஜெனரேஷன்ல வந்து ஹைப்பர்வைசர் மேல வெர்ச்சுவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டு அதுல வந்து டேட்டா சென்டர் சர்வர் கன்சாலிடேட் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அதனால ஹைப்பர்வைசர் மேல 2007ல ஹைப்பர்வைசர்ல வந்து வெர்ச்சுவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல போட்டு அது மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆட்டோமேட் பண்ணிருக்காங்க. இப்ப கரண்டா வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங், கிளவுட் ஐடி டைரக்டர் வந்திருக்கு. இது வந்து பார்ட் 2 ஐடி as a சர்வீஸ். இது பாத்தீங்கன்னாக்கோ ஒரு கிளவுடுல இன்டர்னல் கிளவுடோ எக்ஸ்டர்னல் கிளவுடோ ரெண்டுமே வந்து ஒரு அப்ளிகேஷனோ ஒரு யூசரோட மொபைல் அப்ளிகேஷன்ஸ் யூசரோட சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்றதுக்கு என்ன டிவைஸ், எனி டிவைஸ் லைக் ஐபேடோ